நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். வீரா வராம நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்து வீராவோட வீட்ல வந்து தர்ணாவா உட்காந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். எபிசோடு வந்து பயங்கரமா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வீராவோட வீட்டுக்கு வெளியில தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம மாறன் வந்து பீட்சா சாப்பிட போறாங்கல்ல. அப்போ வந்து கண்மணியோட அம்மா வந்து தண்ணி கொண்டு வந்துடுறாங்க. ஐயோ தம்பி, என்ன தம்பி ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை அத்தை, நீங்கள் வந்து எனக்கு எப்படி வீட்டில் சாப்பாடு தரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து நான் ஆர்டர் போட்டேன். சரி இருக்கட்டும், நான் வேணால் ரெண்டையும் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டையும் எப்படி தம்பி சாப்பிடுவீங்க, சாப்பிட முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, வேணால் நீங்கள் வேணால் இதை சாப்பிட்டுங்க, இதில் நான் சோசையும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன், இதில் பாதி சாப்பிட்டுக்கிறேன், இதை சாப்பிட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை தம்பி, இதெல்லாம் எனக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை சூப்பராக இருக்கும் அத்தை, என்னைக்கு பழகுறது, சும்மா சாப்பிடுங்க, அன்றைக்கும் வீராவுக்கும் தெரியாமல் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்காங்க. தம்பி சூப்பராக இருக்கே தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, எடுத்து சாப்பிடுங்க, அவங்களுக்கு தெரியாமல் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி தம்பி, ரொம்ப நேரம் வெளியில் இருந்தால் அவங்க வந்து திட்டுவாங்க, நான் அப்படியே உள்ளே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு முடிக்காங்க. அடுத்து பார்த்தா வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம ராமச்சந்திரனோட கார் வந்து நிற்கிது. கார் வந்து நின்னோடனே வீட்டில் அங்கே சுற்றி முற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்க்காங்க, என்ன வீட்டுக்கு யார் வாரா என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு வந்து வள்ளி வந்து பேசுகிறாங்க. அத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, என்னடா அடியெல்லாம் ரொம்ப பலமோ, காயமெல்லாம் ஆறிடுச்சா, வீட்டிலலாம் சாப்பாடு கொடுக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்போ தான் பிரியாணி கொடுத்தாங்க, சாப்பிட்டு நெளிக்க முடியாமல் உட்காந்துருக்கேன். அட போ அத்தை, ஒன்றுமே தரமாட்டேக்காங்க, நானே இங்கே வெளியில் உட்காந்து வீராக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க. சரி ஒன்றும் கவலைப்படாத, உன்னையும் வீராவையும் வீட்டுக்கு கூட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை சும்மா அதான் விளாண்டுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய், உங்கள் அப்பா வந்திருக்காரா, அவரும் நானும் வந்திருக்கோம், உன்னையும் வீராவையும் சேர்த்து வீட்டுக்கு கூட்டு போக தான் வந்திருக்கோம், நிச்சயமாவா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாடா இப்போ வருவார் பாரு உங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ராமச்சந்திரன் பின்னாடி வராரு. வந்த உடனே ஃபஸ்ட்டு சரி சாரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சாரி கேட்காரு. அப்பா மன்னிச்சிருங்கப்பா, அந்த சூழ்நிலையில் வந்து என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, ஏதோ பண்ணிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. அதாவது வீராவை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியலை, அந்த மாப்பிள்ளை வேறு ரொம்ப கெட்டவன், அவங்க வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப கெட்டவங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய், நீ பண்ண தப்புக்கு பிராய் திட்டம் தேராமல் நீ பண்ணதான் சரின்னு சொல்லிட்டு இருக்கியா, உன்னை பாரு, என் கண்ணிலேயே முழிக்கக்கூடாது சொன்னாடா, ஏன்டா என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கன்னத்திலே அரைஞ்சிடுறாங்க. உடனே ஊரில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. தம்பி, என்னப்பா உங்கள் அப்பா இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காரு சார், என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில் வச்சு ஒரு தோலுக்கு மேலே வளர்ந்த பையனை அடிக்கக்கூடாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், வக்காலத்து அவங்க வந்துட்டீங்களா, இவன் பண்ண சேட்டைக்கு இவனை உயிரோட வச்சிருக்கிறதே பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன, அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கடுப்போட வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே அதுக்கு முன்னாடி பிருந்தா வந்து வெளியில் சத்தம் கேட்குதுமா அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லிடுறாங்க. சரி வாடி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அதுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. போனவொடனே வாங்கண்ணே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் கண்மணி வந்து எதுவுமே கூப்பிடாமல் அமைதியாகவே இருக்காங்க. ஏய் கண்மணி, உங்கள் மாமா வந்திருக்கார்ல, என்ன வீட்டுக்குள்ளே கூப்பிட மாட்டேங்க, கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அமைதியாகவே இருக்காங்க. விடுமா தங்கச்சி, இதில் என்ன இருக்குது, அவளுக்கு வந்து என் மேலே கோவமாக இருக்கும், அதனால தான் கூப்பிடாமல் இருக்கா, இருந்தாலும் அவள் இடத்துல இருந்து பார்த்தா அது கரெக்டு தான், எவ்வளோ கோவமாக இருக்கான்னு எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாங்கண்ணே உட்காருங்கண்ணே சாப்பிடுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா இருக்கட்டும், வீரா என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, வீரா வந்து சும்மா தான் உட்காந்துருந்தாங்க ரூமுக்குள்ளே. ஆனால் கண்மணி வந்து பொய் சொல்லிடுறாங்க. வீரா வந்து தலைவலிக்குன்னு தூங்கிட்டா, இப்போ தான் என்கிட்ட சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வள்ளி வந்து சும்மா இருக்காமல், நான் வேணா வீரா கிட்ட போய் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இல்லை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் வேணால் சொல்லுங்கள், நான் வேணா போய் எழுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம் வேண்டாம், தூங்கட்டும், அவன் எந்திரிச்ச பிறகு வந்து நான் வந்துட்டு போனேன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. சரி என்ன சொல்லிடுறேன் நான் அவங்க அம்மா சொன்ன உடனேயும். அப்புறமா கண்மணி, நான் வந்த விஷயத்துக்கு டைரெக்டாக வாரமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. சொல்லுங்கண்ணே என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இல்லை எங்கள் வீட்டு மகாலட்சுமி நீ தான், நீ இந்த வீட்டை விட்டு போன பிறகு வீடு வீடாகவே இல்லைம்மா, தயவுசெய்து வீட்டுக்கு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மாமா, என்னால் அந்த வீட்டுக்கு இன்னும் வர முடியாது, எங்கள் அண்ணனை கொண்டுட்டு என் தங்கச்சி கழுத்தில் ஒருத்தன் தாலி கட்டியிருக்கான், அந்த வீட்டில் வந்து எப்படி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் சொல்கிறத நான் சரின்னு சொல்லலாமா, அவன் முன்னாடி இந்த மாதிரி பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தால் அவனை வீட்டுக்கு பக்கமே, இந்த கல்யாணத்து பக்கமே நான் நெருங்க விட்டுருக்க மாட்டேன், எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா, ஏதோ நடந்து போச்சு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வீரா வந்து ரூம்குள்ளேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து கண்மணிக்கு ஃபோன் போடுறாங்க. கண்மணி, நீ உடனே வந்து அந்த வீட்டுக்கு கிளம்பு, அதான் கரெக்டாக இருக்கும், நான் எந்த காரணத்தை கொண்டும் மாறனை வந்து ஏற்றுக்கிற மாட்டேன் சரியா, நீ பயப்படாமல் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கண்மணியோட அம்மாவை சொல்கிறாங்க, பயப்படாமல் கிளம்பிடி, நான் வீட்டில் வந்து எந்த முடிவு எடுத்தாலும் உன்ட்ட கேட்காம எடுக்க மாட்டேன் சரியா, நீ தயவுசெய்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து அந்த ராஜேஷோட அம்மா கூப்பிட்றாங்க. கண்மணி ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு, நீ இங்கே இருந்தால் எப்படி நம்ம திட்டத்தை எப்படி நிறைவேற்றுறது, ஃபஸ்ட்டு நீ வந்து ராமச்சந்திரனை காக்கா பிடிக்கணும், அதுக்கடுத்து தான் இவங்கெல்லாம் அடித்து துரத்த முடியும். இப்போ உங்கள் மாமா கூப்பிட்டு நீ போகலைன்னா உனக்கு வந்து அவர் மேலே ஒரு அபிப்பிராயமே இருக்காது, கெட்ட அபிப்பிராயம் தான் இருக்கும், அதுக்கடுத்து நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், தயவுசெய்து அவள் கூட போ, அப்போ தான் நம்ம திட்டம் வந்து நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா நான் வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அப்போயே வந்து வள்ளிக்கு டவுட் வந்துருச்சு. என்ன யார் சொல்லியும் கூப்பிடாதவ அவங்க அத்தை சொன்னவங்களையும் கூப்பிட்றானா, 2 பேர் கூட்டு களவாணி ஏதோ ஒன்று செய்கிறாங்க, அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா வாமா கிளம்புவோன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. வெளியில் வந்தால் ராமச்சந்திரன் வந்து வாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வள்ளி வந்து நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வரமாட்டியா, எதுக்கு வரமாட்டேன், நீ வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இல்லை நம்ம எதுக்கு வந்தோம், 2 மருமகளை தானே கூப்பிட்டு போகலான்னு வந்தோம், இப்போ ஒரு மருமகளை மட்டும் கூப்பிட்டுட்டு வீரா விட்டுட்டு போடா, ஊர் உலகம் என்ன பேசும், நான் அவளை கூப்பிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வரமாட்டா, வீரா வந்து இந்த வீட்டு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீட்டு பிள்ளையா, மாறன் வந்து தாலி கட்டிட்டான், அதனால் வந்து நம்ம வீட்டு மருமக கண்டிப்பாக அவளை கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீ வந்தால் வா, இல்லைன்னா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ஒருவன் கிளம்பி போயிடுறாங்க. நீ போனேன் நான் வரமாட்டேனே, நான் எப்படியாவது வந்து வீரா கிட்ட பேசி சம்மதம் வாங்கி கூட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்மணிக்கு ஒன்றுமே புரியல, இப்போ என்னடா பண்ணுறது, போகவா இருக்கிறான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, ஏமா வாமா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வீராவை பற்றி எனக்கு தெரியும், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. அடுத்த அத்தா எதுக்கு தெரிந்தேன், நீ பேசாமல் போக வேண்டியதானே, காசு எதுவும் வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. காசு எங்கே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாப்பாடே இங்கே போட மாட்டாங்க, நீ தான் வாங்கி சாப்பிட்ணும் பார்த்துக்கோ, எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எபிசோடு ரொம்ப ஃபன்னாகவே இருந்துச்சு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.